Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய குற்றால அருவி பகுதியில் கரடி ஒன்று சுற்றித் திரிவதால் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், எத்தனை நாட்களாக அங்கு பழைய குற்றால அருவி பகுதியில் கரடியினுடைய நடமாட்டம் இருக்கிறது? வனத்துறை கரடியை பிடிப்பதற்கான எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகள் எந்த நிலையில் இருக்கிறது? அதாவது கனகதாரா, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது வறட்சி என்பது நிலவி வருவதால் வன விலங்குகளான காட்டு பன்றிகள், காட்டு யானைகள், கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் அவ்வப்போது விளை நிலங்களுக்கு புகுந்து தொடர்ந்து சேதம் என்பது ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஒரு சில விவசாய பணிகளுக்காக விவசாய பணியாளர்கள் அங்கு செல்லும் போது 3 பெண்களை கரடி குட்டியுடன் அந்த கரடியானது அந்த பெண்களை கடுமையாக தாக்கி அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த பகுதி, அதாவது கடையம், விக்கிரங்கசிங்கபுரம், வாசுதேவநல்லூர், பழைய குற்றாலம், வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வனவிலங்குகள் தொடர்ந்து அந்த விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வருவது தொடர்கதை ஆகி வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த பழைய குற்றாலம் பகுதியும் மாலை நேரத்தில் கரடி ஒன்று உலா வருவது போல் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ என்பது பரவி வந்தது. இந்த நிலையில் அந்த வீடியோ பதிவை வைத்து வனத்துறை அதிகாரிகள் இது எந்த பகுதியில் எடுக்கப்பட்டது என்று ஆராய்ந்தனர். அந்த ஆராய்ந்த போது அது பழைய குற்றாலம் பகுதியில் இந்த கரடி அந்த ரோடை கடந்து செல்லும் காட்சி என்பது அது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த பகுதியில், அதாவது பழைய குற்றாலம் பகுதியில் கரடி நடமாட்டம் இருப்பதை தெரிந்தவுடன் நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு அந்த போன சீசனோடு ஒரு சிறுவன் அந்த எதிர்பார்க்காத விதமாக அந்த அருவியில் குளிக்கும் போது வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அதுக்கு பிறகு முழு கட்டுப்பாட்டில் அந்த பழைய குற்றாலம் என்பது வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. ஆனால் இந்த நிலையில் தான் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அந்த பகுதியை குளிப்பதற்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அதாவது காலை 6 மணி முதல் மாலை 6:30 மணி வரை குளிக்கலாம் என நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. பின்னர் இந்த கரடி நடமாட்டம் தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்து வருவதால் இந்த சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே குளிப்பதற்கு தற்போது வனத்துறை அனுமதி அளித்துள்ளனர். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு 24 மணி நேரமும் குளிக்கலாம் என்று இருந்த நிலை தற்போது மாறி இந்த கரடி நடமாட்டத்தால் தற்போது காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் ஐந்தருவி மற்றும் மேனருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் முன்மாதிரி 24 மணி நேரம் குளிப்பதற்கு அனுமதி என்பது இருந்து வருகிறது. அதேபோல் சிற்றருவியிலும் அதேபோல் கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கரடி நடமாட்டத்தை கண்காணிக்க கேமரா பொருத்தும் பணியும் அது வனத்துறை தீவிரமாக ஆராய்ந்து தற்போது எந்த பகுதியில் அந்த நடமாட்டம் இருப்பது என்று கூண்டு வச்சு பிடிப்பதற்கான முயற்சியும் எடுத்து வருகின்றனர். இந்த நேர கட்டுப்பாட்டால் விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்த கரடி நடமாட்டம் இருப்பதால் அந்த பகுதிக்கு கவனமுடன் வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டும் என்று வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அந்த வீடியோ பதிவை அந்த மாலை நேரத்தில் பழைய குற்றாலம் குளித்துவிட்டு செல்லும் போது ஒரு நபர் அந்த காரில் இருந்தபடி அந்த வீடியோ பதிவிட்டு உள்ளார். இதனால் தான் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த பழைய குற்றாலம் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.